ஓம் சாந்தி. 12/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு அனைத்து குழந்தைகளிடமும் அன்பு இருக்கிறது. இருந்தாலும் யார் தந்தையின் ஆலோசனையை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. குணங்கள் நிரம்பிய குழந்தைகள் அன்பை ஈர்த்து கொள்கிறார்கள். கேள்வி: தந்தை எந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார், அதாவது ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்? பதில்: அனைவரையும் மலர்களாக்கி திரும்பி அழைத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒரு தந்தையினுடையதாகும். தந்தை போன்ற ஒப்பந்ததாரர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அவர் அனைவருக்கும் சத்கதி செய்வதற்காக வந்திருக்கிறார். பாபாவால் சேவை புரியாமல் இருக்க முடியாது. எனவே குழந்தைகளும் கூட சேவைக்கான நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். இதனை ஒரு தந்தைதான் புரிய வைக்க முடியும். வேறு எந்த மனிதனும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இதனை 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்துதான் கற்பிக்கிறார். அதாவது உலகத்தில் இன்றைக்கு யாருக்குமே ஆத்ம ஞானம் இல்லை. ஆகையில மனிதர்கள் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் யதார்த்தமான ஆத்ம ஞானம் யாரிடமும் இல்லை. எல்லாம் எல்லாருமே தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க. ஒரு பாபா தான் சதா ஆத்ம ரூபத்திலேயே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது, அல்லது அவர் தான் இப்படி சொல்லவும் முடியும் அப்படின்றார். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்ற இந்த நினைவு கூட மன்மனாபவமாகும். பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், ஏனென்றால் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். 84 ஜென்மங்கள் இப்போது முடிவடைந்து விட்டது. இப்போது சதோ பிரதானமாகி வீடு திரும்ப வேண்டும். சிலர் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. பாபா ஒவ்வொருவரின் முயற்சியையும் நன்றாக தெரிந்திருக்கிறார். நான் இங்கு அமர்ந்து கொண்டு பார்த்தாலும் கூட யார் இனிமேலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை நினைவு செய்கிறேன். அவர்கள் எந்த விதமான மலராக இருக்கிறார்கள், அவர்களுக்குள் என்னென்ன குணங்கள் இருக்கிறது என்று அவர்களை தான் பார்க்கிறேன். சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லை. இப்போது அப்படிப்பட்டவர்களை பாபா பார்த்து என்ன செய்வார்? பாபாவோ காந்தம், தூய்மையான ஆத்மாவாக இருக்கிறார். எனவே அவசியம் கவர்ந்தெழுப்பார் அல்லவா? நான் உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். பிறகு யார் எந்த அளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுதான் அடைவார்கள். என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும். பாபா ஒவ்வொருவருடைய குணத்தையும் பார்க்கிறார், மேலும் அன்பும் செலுத்துகிறார். அன்பில் கண்களும் ஈரமாகி விடுகிறது. இந்த சேவாதாரி எவ்வளவு சேவை செய்கிறார், இன்னாருக்கு சேவை இல்லாமல் ஓய்வு இருப்பதில்லை என்பதை பார்க்கிறார். அதாவது நாம் பாபாவை நினைக்கும் போது பாபா நமக்கு என்னென்ன உதவி செய்திருக்கிறார், எவ்வளோ உயர்த்திருக்கிறார், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பில் நமக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாம் குணவானாக இருக்கும்போது, நிறைய சேவை செய்யும் போது பாபாவின் கண்கள் ஈரமாகுதுன்னு சொல்கிறாரே, இது எவ்வளோ உயர்ந்த விஷயம்.
அப்படின்னா பாபா, நீங்கள் செய்கிற சேவையில் நான் பார்த்துட்ருக்குறேன், உங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்குன்னு நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா பாபா அக்னாலேஜ் செய்கிறார். உங்களுக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்குன்றது நான் பார்க்குறேன், நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீங்கன்றது நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். சிலருக்கோ சேவை செய்யவே வருவதில்லை, யோகத்தில் அமர்வதும் இல்லை, ஞானத்தின் தாரணையும் இருப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள் என்பதை பாபா புரிந்து கொள்கிறார். யாரும் மறைந்திருக்க முடியாது. குழந்தைகள் யார் புத்திசாலிகளாக நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ, சென்டரை கவனித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய சார்ட்டையும் அனுப்ப வேண்டும். அப்போது பாபா இவர்கள் எந்த அளவு முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார். அதாவது சாக்காரத்தில் பாபா இருக்கும் போது ஒவ்வொரு சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரும் பாபாவுக்கு சார்ட் அனுப்பணும், வரவு செலவு கணக்கையும் அனுப்பணும், முயற்சியினுடைய சார்ட்டு, தாரணையினுடைய சார்ட்டு, யோகத்தினுடைய சார்ட் அப்படின்னு எல்லாமே அனுப்பணும். ஆனால் பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிறீங்க ஓகே, ஆனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய சார்ட்டையும் நீங்கள் அனுப்பணும். அப்போதான் அவங்க முயற்சி எப்படி செய்துட்ருக்காங்க, எவ்வளோ அவங்க தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் எந்த அளவிற்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தயாராக்கி இருக்கிறீங்க அப்படின்றது பார்க்குறேன் அப்படின்றார். லௌகீக ஸ்கூல்ஸ்லேயும் அப்படி தானே. ஒரு டீச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அதை பார்ப்பாங்க இல்லையா. அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிகிட்ருக்கிறார், ஒவ்வொரு குழந்தையினுடைய சார்ட்டும் எனக்கு வரணும் அப்படின்றார். பாபா என்ன கூறுகிறாரோ அதனை உடனடியாக செய்து காட்டினால் அப்போது இவருக்கு பாபாவிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று பாபா கூட தெரிந்து கொள்வார். அவர்களுக்கும் ஈர்ப்பு ஏற்படும். ஒரேயடியாக ஒட்டி கொண்டு விடும் அளவிற்கு பாபாவிடம் அப்படிப்பட்ட ஈர்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை கவர்ந்திழுக்கவும் முடியாது. பாபாவிற்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் வேண்டும். பாபா சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். எதுவரை யோகா இல்லையோ அதுவரை ஈர்ப்பும் இருக்காது. அவர்கள் முயற்சியும் கூட மிக குறைவாகத்தான் செய்வார்கள். என்ன கேட்கிறார்களோ அதை ஆமாம் சத்தியம் சத்தியம் என்று சொல்வதற்கு இது உலகாய சத்சங்கம் அல்ல. அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி நடக்கணும். யோகாவும் பண்ணணும், சேவையும் செய்யணும், கடைப்பிடிக்கணும், எல்லாமே செய்யணும். இது என்ன உலகாய சத்சங்கம் போல போய் உட்கார்ந்து கேட்டுட்டு ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு வரக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்குறார். அதாவது சத் சங்கம் அப்படின்னாலே சத்தியமான தந்தையினுடைய சங்கத்தில் சகவாசத்தில் இருக்கணும். அதாவது நாம் சத்தியமான தந்தையினுடைய சங்கத்தில் சகவாசத்தில் இருக்கிறோம். ஆகையால் கேட்டுட்டு மட்டும் போனால் போதாது, அவரை நினைக்கணும், அவர் சொல்றதை செய்யணும் அல்லது கடைப்பிடிக்கணும். யோக பலத்தின் கூர்மை நன்றாக இருக்க வேண்டும். இதில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். இப்போது கொஞ்சம் நேரம் இருக்கிறது. அதாவது 1969க்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்றார் பாபா. ஆனால் இப்போ அது நாமளே புரிஞ்சுக்கணும். என் மீது அன்பு செலுத்தினால் நானும் கூட அன்பு செலுத்துவேன். இதுதான் ஆத்மாவின் அன்பாகும். ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த அன்பினால்தான் விகர்மம் விநாசமாகும். சிலர் முற்றிலும் நினைவு செய்வதில்லை. இங்கு பக்தியின் விஷயம் எதுவும் இல்லை. சிவபாபா என்னுடைய பாதங்களை கழுவி தண்ணீரை குடியுங்கள் என்றெல்லாம் சொல்வதில்லை. இது படிப்பாகும். கள்ளங்கபடமற்ற தந்தை வந்து
கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத தாய்மார்களுக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்புகிறார். பாபா முற்றிலுமாக உயர்த்தி விடுகிறார். அதாவது முக்தி ஜீவன் முக்தியில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். விகாரங்களை விட்டு விடுங்கள் என்று பாபா இதை மட்டும்தான் கூறுகிறார். எனக்குள் என்னென்ன அவகுணம் இருக்கிறது என்று தன்னைத்தான் பாருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். வியாபாரிகள் தினமும் தங்களுடைய லாப நஷ்ட கணக்கை பார்க்கிறார்கள். நீங்கள் கூட கணக்கு பாருங்கள், அதாவது சார்ட் வையுங்கள். மிக அன்பான பாபா யார் நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறாரோ அவரை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் என்று பாருங்கள். குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் இப்படிப்பட்ட தந்தையை நான் நினைவு செய்யவில்லையே என்று உங்களுக்கே வெட்கம் வரும். நம்முடைய தந்தை அனைவரையும் விட அதிசயமானவராக இருக்கிறார். முழு உலகத்தில் அனைத்தையும் விட அதிசயமானது சொர்க்கம்தான். பாபாவும் வண்டர்ஃபுல், சொர்க்கமும் வண்டர்ஃபுல். அப்படிப்பட்ட பாபாவை நம்ம எவ்வளவு நினைவு செய்யணும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் ஒரே ஒருவர் மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறார். எனவே குழந்தைகளே, மோசமான சீச்சி பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். இல்லையென்றால் என்ன பதவி கிடைக்கும்? நாயகன் குணத்தை பார்த்துதானே காதலிப்பார். அதாவது உலகத்தில் கூட காதலிக்கிறாங்க அப்படின்னா வெறும் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோ இல்லை அழகாக இருக்காங்க அப்படின்றதுனாலையோ காதலிக்கிறது இல்லை. சில நேரத்தில் திறமையின் மீது காதல் வரும், குணத்தின் மீது காதல் வரும், இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும், அதன் மீது காதல் ஏற்படும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார், எப்படி அங்கே அந்த காதலனுக்கு அந்த குணத்தின் மீது காதல் வரும், அதுபோல் இங்கேயும் உங்களுக்குள்ள அந்த சீச்சி பழக்கங்கள் இல்லாமல் நல்ல குணங்கள் இருந்ததுன்னா சிவபாபா நாயகனுக்கு உங்கள் மீது காதல் வரும் இல்லையா? யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் என்னுடைய நாயகிகளாக இருப்பார்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் எந்த வேலைக்கு உதவுவார்கள்? இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நீங்கள் மகான் பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். உங்களை போன்ற பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள், ஆனால் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். என்ன கிடைக்கிறதோ அதுவே நல்லது என்று மகிழ்ச்சி அடைந்துவிடக் கூடாது. முயற்சி மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். இரவு வகுப்பு. நிறைய குழந்தைகளின் உள்ளத்தில் பிறரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும், தன்னுடைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கலசம் கூட தாய்மார்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இது இல்லற மார்க்கம், இருவரும் வேண்டுமல்லவா? யார் வாரிசாகி மற்றவர்களையும் வாரிசாக்குகிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் வருவார்கள். பாபா வாயினால் கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. கட்டளை கிடைத்துவிட்டது, ஆனால் ஒரேயடியாக நினைவு செய்வது, இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. ஒரு பாபாவை நினைவு செய்தால் மாயா அந்த அளவிற்கு தொந்தரவு செய்யாது. மற்றபடி மாயாவும் கூட மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அவர் ஆன்மீக தந்தை, இவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். எவ்வளவு ஹையஸ்டானதாக ஆகிவிட்டது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏற வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் மாயை மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருக்க விடுவதில்லை.
எப்பொழுது கர்மாதீத நிலை ஏற்படுமோ அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தினமும் இரவில் வரவு செலவு கணக்கை, அதாவது சார்ட்டை பார்க்க வேண்டும். மிக இனிமையான பாபாவை முழு நாளிலும் எவ்வளவு நினைவு செய்தேன் என்று பார்க்க வேண்டும். மற்றபடி தன்னுடைய பகட்டிற்காக சார்ட் வைக்க கூடாது. மறைமுகமாக முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன கூறுகிறாரோ அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சேவையின் நிரூபணம் கொடுக்க வேண்டும். கேட்டும் கேட்காதவர்களாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் ஏதாவது அசுர குணம் இருக்கிறது என்றால் அதை சோதனை செய்து வெளியேற்றிவிட வேண்டும். வரதானம். வைராகிய உள்ளுணர்வின் மூலம் இந்த சாரமற்ற உலகத்தில் பற்றிலிருந்து விடுபட்டவராக இருக்கக்கூடிய உண்மையான ராஜரிஷி ஆகுங்கள். ராஜரிஷி என்றால் ராஜ்யம் இருந்தாலும் எல்லையற்ற வைராகிகள். தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகத்தில் துளியளவும் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பழைய உலகம் சாரமற்றது. இதில் எந்த சாரமும் இல்லை என்பதை அறிவீர்கள். இப்படிப்பட்ட சாரமற்ற உலகத்தில் பிராமணர்களுக்கு உயர்ந்த உலகம் கிடைத்துவிட்டது. எனவே இந்த உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். அதாவது எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. எப்போது யார் மீதும் பற்றுதல் அல்லது சாய்தல் இல்லையோ அப்போதுதான் ராஜ ரிஷி அல்லது தபஸ்வி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். யுக்தியுக்தான வார்த்தைகள் என்றால் அதில் இனிமை மற்றும் சுப பாவனை நிறைந்திருப்பதாகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. சம்ஸ்கார சந்திப்பின் நடனமாட வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவருடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் மதிப்பளியுங்கள். ஏற்றுக்கொள்வது மற்றும் மதிப்பு கொடுப்பது, இந்த இரண்டு விஷயங்களும் வந்துவிட்டது என்றால் சம்பூர்ண தன்மை மற்றும் வெற்றி இரண்டும் அருகில் வந்துவிடும். எப்போது ஒருவர் அநேகரை சம்பூர்ண சம்ஸ்காரம் உடையவர்களாக ஆக்குகிறாரோ அப்போது முடிவு ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம்
உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.